ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த அப்டேட் மற்றும் அறிவிப்பு வந்து வெளியாயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ரூபாய் 1000 ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு மேல்முறையீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறவங்களும், விடுபட்டவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தமிழக அரசு மூலிமா அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சில அதிரடி அறிவிப்பும் வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டும் இந்த அறிவிப்பும் வந்து தெரியாதே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேஷனாக வந்து இன்னும் வந்து போய் சேரல. அதனால இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். தமிழக அரசு மூலியமாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைச்சிருக்கு, புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு எந்த தேதியில் வந்து பணம் வரும், மேல்முறையீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க அடுத்ததாக வந்து பணம் கிரெடிட் ஆகணும்னா என்ன பண்ணணும், ₹1 கிரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பணம் வரலன்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும், ஒருவேளை வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா பணம் வரதுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணியிருக்கணும், புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க எந்த தேதியில் வந்து அப்ரூவல் தேதி வந்து வரப்போகுது, எந்த தேதியில் முகாம் வந்து நடத்த போகிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முகாம் வந்து நடத்தின்னு வராங்களே அது உண்மைதானா, இல்லை வந்து அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்ன, புதுசாக வந்து ஒரு சில ஜனவரி மாதம் வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து தமிழக அரசு மூலமா ஏற்கனவே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு சரியான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்திருந்தார். ஆனால் வந்து ஒரு சில ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி, 24ஆம் தேதி, 15ஆம் தேதி இது போலலாம் வந்து முகாம் வந்து நடத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மைதானா, தமிழக அரசு வந்து இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ ரீசனாக வந்து என்ன அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக 2 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணினா வந்து அந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட்னா குறிப்பாக வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழக அரசு மூலமா வந்து கிடைச்சிக்கிற அப்டேட்டும் என்னென்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் சம்மந்தமாக இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற அறிவிப்பும் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிய நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6-7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க 2 கட்ட முகாமாக வந்து நடைபெற்றிருந்தாங்க. இதில் விண்ணப்ப படிவங்கள் தமிழக அரசு வந்து பெறப்பட்டிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மக்கள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வர்கள் வாலண்டியர்ஸ் மூலயமா அந்தந்த கிராமத்துக்கு ஒரு 500 கார்டு வீதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டியர்ஸ் வந்து நியமிச்சிருந்தாங்க. அவங்க ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்து ஆப்லேயே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு முகாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து எழுதி கொடுத்துருப்பீங்க. அதே இடத்துல அவங்க ஆப் மூலயமாவோ இல்லை இன்டர்நெட் மூலயமாவோ வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து ஃபைல் பண்ணி ஒரு சிலவங்க அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தது. இதில் ஒட்டுமொத்தமாக நகரங்கள் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவங்களுக்கு செப்டம்பர் 14-15 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார். அதில் முதல் தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,06,50,000 பேருக்கு மேலே வந்து வந்திருந்தது, கிடைச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து ஒரு 56 லட்சம் பேருக்கு மேலே வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுவாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. நிராகரிக்கப்பட்டவங்க தகுதி வாய்ந்தவங்களாக வந்து கருதுனாங்க. சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தமிழக அரசால் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சேவை மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமாக வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. 11,85,000 பேர் மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து பணம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் தரப்புலேருந்தே வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியை வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதில் ஒரு பார்ட்டாக 2 லட்சம் பேருக்கு வந்து புதுசாக வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு 2 லட்சம் பேர் புதுசாக இந்த மாதம் முதல் மீதம் இருக்கிற ஜனவரி 10ஆம் தேதி வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு, அதாவது வந்து ஏற்கனவே இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அப்ளை பண்ணாத முகாம் மூலயமா தவிர போட்டிருப்பாங்க. அவங்க ரீஅப்ளையும் வந்து பண்ண முடியாது. புதுசாகவே வந்து அப்ளை பண்ணும்போது ரீஅப்ளை வந்து பண்ண முடியாது. புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சார் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தார். புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரப்போகுது, உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதை தொடர்ச்சியாக இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் புதிய விண்ணப்பத்துக்கான விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பே வந்து வெளியிட்டிருந்தார். அதன்
அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேள்விகளை வந்து கேட்டிருந்தீங்க. ஜனவரி மாதம் எந்த தேதி வந்து விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வந்து இப்போ முடிய போது 24ஆம் தேதிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து இன்ன வரைக்கும் தேதியை வந்து வெளியிடலை. ஒரு சில கிராமத்தில் ஒரு சில ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சொல்லி உள்ளிட்ட இடங்களில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதி வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க, முகாம் வந்து நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13/1/2024 வந்து முகாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற கமெண்டே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தா வந்து தெரியும். சார், ஜனவரி 19ஆம் அப்ளை பண்ணி இருந்தேன், இது வரைக்கும் வந்து எந்த ஒரு மெசேஜும் வரல, இப்போ வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 13/1/2024 அன்று முகாம் போட்டாங்க, நான் அப்ளை பண்ணேன், எந்த குறுஞ்செய்தியும் வரல, என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து முகாம் வந்து புதுசாக வந்து ஒரு சில இடத்துல வந்து நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு வேளை இது போல் முகாம் வந்து புதுசாக வந்து நடத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஏரியாவில் வந்து முகாம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத குறிப்பாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம மக்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து தன்னார்வலர் மூலமாக நியமிச்சு ஒரு ரேஷன் கடையில் தான் வந்து முகாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் தகவல் வந்து கிடைச்சிருந்தது. ஆப் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே புதிய விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து விவரங்கள், அதுக்கடுத்து குடும்ப விவரங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, நீங்கள் சொந்த வீடு இருக்கா, இல்லை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த ஆப்லேயே வந்து கேட்பாங்க. தன்னார்வலர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலியமாக மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து சேவையிலையோ ஆன்லைன்லேயோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கல. உங்களுடைய நீங்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை வாங்குற ரேஷன் கடையில், அதாவது வந்து நியாய விலை கடை அப்படின்னு வந்து சொல்லுவோம், அந்த நியாய விலை கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து விரைவில் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு, அதாவது வந்து இப்போ இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து மேல்முறையீடு பண்ணவங்கள ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து முதல் தவணையை வந்து 10ஆம் தேதியே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம், ₹1 வந்து கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 நாட்களில் வந்து ₹1000 வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். மீதமுள்ளவர்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. மீதமுள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் வகையில் நடவடிக்கை தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன் வந்து உறுதி வந்து கூறியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்களின் மனு கலாய்வில் உள்ளது, தகுதியுள்ள அனைவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. மீதி உள்ள இருக்க, அதாவது மேல்முறையீடு பண்ணிட்டு மீதி வெயிட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய மனு வந்து பரிசீலிக்கப்பட்டு கலாய்வுலாம் வந்து நடத்துனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சி நிலையில் உள்ளது அப்படின்ற மெசேஜ் மட்டும் வந்து வந்திருக்கும். அவங்களுக்குலாம் கலாய் ப்ராசஸ் இன்ன வரைக்கும் நடத்தலை அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது அப்படின்ற SMS வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வருவாய் கோட்டாட்சி தரப்புலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, இல்லை வீட்டுக்கே டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான பணம் வந்து கட்டாயம் வந்து சேரும் அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸ் இப்போதைக்கு வந்து நடந்துன்னு வருது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த மெசேஜ் வந்தும் மேல்முறையீடு செஞ்சுட்டு முன்ன வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து நடக்கலையோ, இல்லை வந்து ஆல்ரெடி நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு பர்சனலையில் வந்து இருக்கிறவங்களுக்கு முன்ன வரைக்கும் கலாய்வு பண்ணலாம், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு கலாய்வு ப்ராசஸ் முடிஞ்சிட்டு எந்த தேதியில் பணம் வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தோம். அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு ஒரு மாதமும் வந்து 15ஆம் தேதி தான் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. இந்த மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியை பொங்கலை முன்னிட்டு வந்து செலுத்துறாங்க ஜனவரி மாதம். பிப்ரவரி மாதம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை, எதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பணம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் மேல்முறையீடு பணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே வந்து கிரெடிட்டட் மெசேஜ் ₹1 கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்ரூவல் மெசேஜும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எப்பயுமே ரெகுலராக வந்து 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வர மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் முதல் தவணையாக வந்து வரும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களுக்கும் பிப்ரவரி 15ஆம் தேதி தான் வந்து பணம் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன் அறிக்கையை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து எப்பயுமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு 15ஆம் தேதி தான் வந்து பணம் வரும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து 1ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கலாம், அப்படின்னா 10ஆம் தேதி வந்து போட்டிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து பணம் வரும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடுச்சு, அப்ரூவல் மெசேஜ் வந்து வருது, எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பணம் வந்திருக்கு. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் வந்து பணம் வந்து இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லணும் வரீங்க. அதாவது மேல்முறையீடு பணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் கண்டிப்பாக வந்து
தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி பணம் கிரெடிட் ஆகாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வங்கி கணக்கில் முன்ன வரைக்கும் ஆதார் கார்டை சரியாக வந்து லிங்க் பண்ணல. ஆதார் கார்டை பிரைமரியாக வந்து லிங்க் பண்ணணும். என்பிசிஐ ஆதார் கார்டு அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க்லேயே வந்து டேரெக்டாக வந்து கேட்டிங்கனே வந்து சொல்லுவாங்க. அதாவது தெளிவாக வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து சொல்லணும்னா, ஒரு ஆதார் கார்டை வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுடைய பேரில் ஆதார் கார்டு இருக்குன்னா, அந்த ஆதார் கார்டில் பிரைமரியாக வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராசஸாக இருந்தாலும் ஒரு ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருந்ததுன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அது ஸ்கீமில் வந்து எலிஜிபிளாக நீங்கள் வந்து ப்ரூஃபாக வந்து கொடுக்கும்போது அதில் பணம் வந்து செலுத்தினா உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வச்சு அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரியாக வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஆதார் கார்டை கண்டிப்பாக வந்து பிரைமரியாக வந்து லிங்க் பண்ணி வச்சிங்க. அந்த ஆதார் கார்டில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஆதார் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து எப்பயுமே வந்து சொல்லும். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் டேரெக்டாக நீங்கள் போய் கேட்டிங்கனே வந்து தெரியும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் வேணா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து தெளிவாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக பணம் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத வந்து வரணும்னா உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டில் கம்பல்சரியாக வந்து அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கணும். அப்படி அக்கௌண்ட்டில் வந்து லிங்க்கில் இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வரதுக்கு டிலே ஆகலாம். அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக மணி ஆர்டர் மூலியமாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் ஒரு சிலவங்க வந்து கட் ஆனது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் மேல்முறையீடு செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறவங்களும் உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒன் டைம் வந்து செக் பண்ணிங்க அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து சொல்லிக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியாக வந்து கவர்மெண்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. KMUT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதிலே வந்து இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி விண்ணப்ப நடைமுறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க கொடுத்த கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்டாகவே வந்து இருக்குது. வயது 21 வயது நிரம்பிய பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்க முடியும். குடும்ப தலைவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அவங்களுடைய வயது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. குடும்ப தலைவியே வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது கண்டிப்பாக வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வந்து தமிழக அரசால் வந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த ஸ்கீமில். அதனால் வயது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 21 வயது வந்து எந்த தேதிக்குள்ளே வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவளாக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னர் பிறந்தவளை தான் வந்து இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மறுபடியும் ஒரு தடவை வந்து சொல்கிறேன், செப்டம்பர் 15, 2002 இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் வந்து இந்த ஸ்கீமில் 21 வயது நிரம்பிங்க அப்படின்ற மாதிரி வந்து கால்குலேஷனாக வந்து சொல்கிறாங்க. அதனால் இதை டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கனாவே உங்களுக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக வந்து கிடச்சிக்கிற அப்டேட். அது மட்டும் இல்லாமல் அதிரடி அறிவிப்புலாம் வந்து ஒரு சில அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கோம், அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கோம். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு நிறைய கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டிலாம் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவங்களோ ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போடணும்னாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா பார்வையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணோம். மேக்ஸிமம் வந்து ஒரு கால் ஹவர்லேருந்து ½ ஹவருக்குள்ளே இல்லை 10 நிமிஷத்தில் உடனே வந்து கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும். அதனால் வந்து ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக நாங்கள் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே வந்து நல்ல லெவலுக்கு வந்து குரோ ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து ரீச் பண்ணியிருக்கும். சில்வர் ப்ளே பட்டனும் நம்ம சேனலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒன்ஸ் மாராக வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.